ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு பொருட்காட்சி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காண்டி தான் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து ஃபேமிலியோடு போய்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான டாய்ஸு, ஷாப்பிங் திங்ஸ்லாம் வந்து போட்டுட்டு அது ஒரு விலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரூ. 20, ரூ. 10, ரூ. 40, ரூ. 50 சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பொருட்காட்சி போட்டிருக்க இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ராட்டனம், அதுக்கப்புறம் வந்து பால்ஸ் விளையாடுறது, அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கடைகளாக போட்டிருக்காங்க. பானிபூரி, காலிஃப்ளவர் 65, அதுக்கப்புறம் டெல்லி அப்பளம் இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு இருந்தோம். உள்ளே வந்து நிறைய குழந்தைகளுக்கான இதை வந்து போட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ட்ராம்ப்ளிங் போட்டு வச்சுருக்காங்க, பெரிய ராட்டனம் போட்டிருக்காங்க. ட்ரெயின் ரவுண்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த கார்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ராகன் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ராம்ப்ளிங் விளையாடுறது இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கேம்ஸ்க்கு தான் விளையாட வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா பால் கேம் தான் வந்திருக்கோம். என் ஒய்ஃப் வந்து இந்த பால் கேமில் வந்து பார்த்திங்கன்னா 20 நம்பர்ஸ் வந்து போட்டாங்க. அதாவது 20 பாயிண்ட்ஸ் வந்து போட்டாங்க. 20 பாயிண்ட்ஸுக்கு வந்து அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு தெரியுமா? ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்நாக்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த உருளைக்கிழங்கு ரோல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து அப்படியே கொதிக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீவல் ஐஸு. இங்கே வந்து அந்த பையன் பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டியை வந்து உள்ளே போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கிளாஸில் வந்து போட்டு நல்லா வந்து அந்த ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து ஒரு குச்சியை வச்சுட்டான். குச்சியை வச்சு நல்லா அமைக்கி விட்டுட்டு அந்த ஷேப் கொண்டு வரதுக்காண்டி இன்னும் ஐஸ் கட்டியெல்லாம் போட்டுட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தான். பாருங்கள் எப்படி பண்ணுறான் பாருங்கள் அந்த கண்ணாடி பையன், நல்லா பண்ணுறானா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து அந்த ஷேப் கொண்டு வரதுக்கு வந்து நல்லா அப்படியே போட்டு அடிச்சுக்கிறான் பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் அவன் வந்து அதை வந்து ஒரு கிளாஸில் போட்டுட்டு ஒரு இதில் பிளாஸ்டிக் கிளாஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய சாஸ் எல்லாம் நிறைய வந்து எசன்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃபும் பையனும் வந்து அதை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.